அனைத்து உரிமைக்குரிய நண்பர்களுக்கும் வணக்கம். சமீபத்தில் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷுடைய 2 படங்கள் வெளியாகி இருந்துச்சு. இந்த 2 படங்களையுமே சிறப்பு காட்சிகளாக சீமானுக்கு ஜிவி பிரகாஷ் போட்டு காட்டியிருந்தாரு. இதற்கு பின்னணியில் என்ன காரணங்கள் இருக்கு அப்படின்றத ஜிவி பிரகாஷ் தற்போது சொல்லியிருக்காரு. இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆரம்பத்தில் இசையமைப்பாளராக இருந்து அதற்கு பிறகு நடிகராக ஏகப்பட்ட படங்களை பார்த்தீங்கன்னா தற்போது ஜிவி பிரகாஷ் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. நிறைய படங்கள் ஜிவி பிரகாஷ் நடிச்சிருந்தாலுமே அவருக்கு ஒரு இசையமைப்பாளராக தான் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இப்படி இருக்க இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷிடம் நிறைய செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்திருக்கு. முக்காவாசி செய்தியாளர்கள் சந்திப்பு சினிமாவை தாண்டி அரசியல் குறித்த கேள்விகள் நிறையவே எழுப்பியிருக்காங்க. இந்த எல்லா கேள்விகளுக்குமே ஜிவி பிரகாஷ் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன அப்படின்னா, நான் ஒரு தமிழ் தேசியவாதி, எனக்கு பிடித்தமான தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்படின்றத எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப துணிச்சலாகவே பதிவு பண்ணியிருக்காரு. இதனால தான் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தம்பி ஜிவி பிரகாஷ் மேலே நான் அளவு கடந்த அன்பு வச்சிருக்கேன், அவனையும் நான் ஒரு சகோதரன் போல தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே பெருமையாகவும் சொல்லியிருக்காரு. இப்படி இருக்க ஜிவி பிரகாஷுடைய ஆதரவு சீமானுக்கு தானா அப்படின்னு ஒரு நெறியாளர் கேட்ட கேள்விக்கு, நான் ஒரு தமிழ் தேசியவாதின்னு சொல்கிறேனே அதுலேருந்தே உங்களுக்கு தெரிய வேணாமா அப்படின்னும், ஆனால் சீமான் அவர்கள் மேலே நான் அளவு கடந்த அன்பும் மரியாதையும் வச்சுருக்கேன், நாங்கள் எல்லோருமே தமிழ் தேசியவாதிகளாக ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படின்றதையும் ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இவர் ஒரு நடிகராக இல்லாமல் நிறைய இடங்களில் ஒரு அரசியல் ஆய்வாளராகவும் பேசியிருக்காரு அப்படின்ற காரணத்தினாலேயே தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்க்கு அதிக அளவில் ஆதரவு இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்க தொடர்ச்சியாக ஜிவி பிரகாஷ் அவருடைய 3 படங்களையுமே சீமானுக்கு சிறப்பு காட்சிகளாக போட்டு காட்டியிருக்காரு. இதற்கு பின்னணியில் என்ன காரணம் இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் ட்விட்டர் முழுக்க போயிட்டு இருந்துச்சு. இறுதியாக இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஜிவி பிரகாஷை பார்த்தீங்கன்னா தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் அண்ணன் சீமான் அவர்கள் தான் எனக்கு ஒரு பிடித்தமான தலைவர் அப்படின்னும், ஒரு இயக்குநராக இருந்த காலகட்டத்திலிருந்தே அவர் மேலே நான் அளவு கடந்த அன்பு வச்சிருந்தேன் அப்படின்னும், தற்போது தமிழர்களுக்கு அவர் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்க்கும்போது ரொம்ப மெய் சிலுக்க வைக்குது. நம்ம களத்தில் இறங்கி என்னென்ன வேலைகள் செய்யணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே சீமான் அவர்கள் செய்யும்போது நம்ம செஞ்ச அளவுக்கு ஒரு திருப்தி கிடைக்குது. அவருக்கு நான் ஒரு நன்றி தெரிவிக்கிற வகையில் தான் இந்த மாதிரி என்னுடைய படங்களை போட்டு காட்டி அவருக்கு மரியாதை செலுத்துறேன் அப்படின்னு ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்காரு. நீங்க நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டீங்களா அப்படின்னு நெறியாளர் கேட்ட கேள்விக்கு ஜிவி பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதற்கு நான் பதிலே சொல்ல வேணாம், இதற்கு பதில் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பேர் தமிழ் தேசியவாதிகளாக இருந்தாலும் ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா ஒரு படி முன்னாடி போய் சீமானுக்கு ஏதாவது மரியாதையாக நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப துடிப்போடு இருந்துட்டு இருக்காரு. இதனாலேயே நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷுடைய படங்களுக்கு அதிக அளவில் ஆரவாரம் செலுத்தி ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த மாதிரி சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் யார் சீமானுக்கு அதிக அளவு ஆதரவு தராங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேர் உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.